சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். சினிமா கதைப்போம்ல லாஸ்ட் வீக் வந்து பிக் பாஸ் பத்தி பேசியிருந்தோம். 1 வீக் பிக் பாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பத்தி பார்க்கலாம். கமல் சார் இல்லையோ அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இங்க லைட்டா வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை எதிர்த்து வந்து யாரும் பேச மாட்டாங்க. பேசவும் முடியாது. அந்த ஒரு பயம் தாண்டி ஒரு மரியாதை வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். எவ்வளோ சீனியரா இருந்தாலுமே, சீனியர் டைரக்டர், சீனியர் ஆக்டர்ஸ் யார் வந்தாலுமே ஒரு பயம், ஒரு மரியாதை இருக்கும். தப்பே பண்ணியிருந்தாலும், தப்பு பண்ணலனாலும் ஒரு பயத்துல இருப்பாங்க. அவர் சொன்னா, "ஓகே சார்" அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இங்க சேதுபதி சார் இருக்காரு. தப்பே பண்ணாலும் கெத்தா தான் உட்காந்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கெத்தா உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பேசினாலுமே ஒரு அப்பாலஜி தான். சார் நான் இனிமேல் பண்ணல சார் அப்படின்னா சரி ஓகே சரிப்பா பண்ணாதப்பா அப்படின்ட்டு போறாரு. இந்த ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக தான் பேசினாரு வந்தோன்னே. அது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. அந்த எபிசோட் நேமே வந்து ரியாலிட்டி செக் அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. 1 வீக் எப்படி இருந்தது? இதெல்லாம் இப்பல்லாம் கிடையாதுப்பா. நீங்க வந்து சண்டை போடுறதுக்கான இடம் கிடையாது. கத்திட்டே இருக்காதீங்க அப்படின்னு அவரே மென்ஷன் பண்ணிட்டாரு. ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோ ஜாலியா பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. யோசிங்க, யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து 2 நாளா வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சொல்றாங்க. டே எண்ட்ல தான் வந்து அவங்களுக்கே புரியுது. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேத்துக்குள்ளேயும் வந்து சில கிளாஷஸ்லாம் வரணும். இவங்க கேட்கறது இவங்க பண்ணக்கூடாது. இவங்க வந்து வற்புறுத்தி கேட்கணும், டிமாண்ட்ஸ் வைக்கணும். இதுதான் வந்து கான்செப்டா குடுத்திருக்காரு பிக் பாஸ். ஆனா இங்க சூப்பர் டீலர்ஸ் வந்து லக்ஸூரியா இருக்காங்க. அவங்க வந்து வேலை வாங்குற இடத்துல இருக்கவங்க அடிபணிஞ்சு போறாங்க. வேலை செய்யறவங்க வந்து டாமினேட் பண்றாங்க. அப்படியே கான்செப்ட் வந்து ரோல் ரிவர்ஸ் ஆக்கிட்டாங்க. அங்க ஒரு சுவாரஸ்யமே இல்ல. கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் நல்லா வெயிட்டா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ்ல எல்லாருமே வெயிட்டா இருக்காங்க. சபரிநாத், அதுக்கப்புறம் கனி அக்கா, பிரவீன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட்டா இருக்காங்க. பேசுறதும் நல்லா பேசுறாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல வந்து அவ்வளவு இல்லையோ. கரெக்டான வேலிட் பாயிண்ட் பேச மாட்றாங்க. என்டர்டைன்மெண்ட்டும் பண்ண மாட்றாங்க. டீ குடிக்கல, டீ எனக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. பண்ண வேண்டிய என்கேஜிங்கான விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுடைய டே டு டே லைஃப் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அவரே சொல்லி அனுப்புறாரு. உங்களுக்கு வந்து இந்த 100 நாள் எந்த வேலையுமே இல்லைங்க. ஜாலியா விளையாடுங்க, ஃப்ரீயா விளையாடுங்க அப்படின்னு இதுக்கு மேல எந்த சீசன்லயுமே வந்து இவ்வளவு மோட்டிவேட் பண்ணது கிடையாது. இவ்வளவு அட்வைஸ் கொடுத்தது கிடையாது. பிக் பாஸை நல்லா கொண்டு போங்க, நல்லா கொண்டு போங்கன்னு எங்கேயுமே அட்வைஸ் கொடுத்தது கிடையாது. நம்மளும் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருக்கோம். 1 வீக்கா பார்க்குறோம் கத்திட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து பார்க்குறோம் கத்திட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இரைச்சலா இருந்துச்சு பிக் பாஸ் பார்க்கும்போதே. நிறைய பேர் வந்து பார்க்காம கூட போயிருக்கலாம். ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ற ஆளுங்க இருப்பாங்க. தொடர்ந்து பிக் பாஸ் பார்க்குறவங்க மட்டும் இன்னும் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தான். விஜய் பார்வதி எல்லா விஷயத்திலையும் வந்து மூக்கு நுழைச்சு கரெக்டாக தான் பேசுகிறாங்கப்பா. ஆனால் ஏன் இதில் பேசுகிறாங்க? எங்கேயாச்சும் அங்கே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும். இப்படி போகிறவங்க ஒரு காதை போட்டு ஓ வந்துருச்சா என்னுடைய பாயிண்ட்டை நான் சொல்லுவேன் இங்கே அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி அங்கே உட்கார்றாங்க. அது கொஞ்சம் ஹேட்டர்ஸ் தான் உருவாக்குது. திவாகருக்கு வந்து இந்த வாரம் நல்லாவே ஒரு ஃபாலோவர்ஸ் தான் ஏறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வெளியே இருந்தது வேற நம்ம பார்த்துருக்கோம். உள்ள வந்து அவர் எதுவுமே பண்ணல. அவர் பாட்டு ஜாலியா அவர் பாட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பார்ல அந்த ஆக்டிங் பண்ற மாதிரி அதைத்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துலையும். இவங்களாம் வாண்டடா போய் அண்ணன் சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவரும் ஏதோ பேச இவங்க கொஞ்சம் தப்பா பேசிடுறாங்க. கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா இவர் மேல தப்பு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இவங்க பேசவே நான் வெட்டிடுவேன், அடிச்சிருவேன், தள்ளிடுவேன் அப்படின்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது வயலன்ஸ் பண்ணும்போது அவர் மேல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகி அவரு கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டாரு. அந்த பார்ல வந்து ஹைல அவர் தான் இருக்காரு இப்போதைக்கு. நம்பர் 1 கண்டஸ்டன்ட் யார் இப்போ கேட்டிங்கன்னா திவாகர் தான். அப்புறம் தான் இவங்க கீழே எல்லாருமே. ஒருத்தரை வந்து 10 பேர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நடக்குது. அவரை வந்து ஒரு டம்மி அவரை நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணும்போது அவர் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆயிட்டாரு அப்படிங்கிறதா விஷயம். விஜய் பார்வதிக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-50 சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான விஷயங்கள் பேசுறாங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்களுடைய வியூ வந்து மாறும் அப்படியே. அதாவது நமக்கு அவங்க மேல இருக்க வியூ வந்து மாறும். பரவாயில்லையே பாயிண்டா பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா விக்ரமன் அவர்களுக்கும் அப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேசுறான் இவன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே மாறிச்சு. கமருதீன் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்றாருன்னு தோணுது. இயல்பா இருக்காரு. வெளியே நம்ம எப்படி இருப்போமோ அதுதான் இயல்பா இருக்காங்க. இந்த கேமரா இருக்கு 100 கேமரா அதை பத்திலாம் கவலை இல்லை. நார்மலா தான் பேசுறாங்க. சேதுபதி சார்ட்டயும் வந்து நார்மலா தான் பேசுறாங்க. ஆனா அவர் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டர் மாதிரி பேசுறாரு. கமருதீன் உண்மையிலேயே நல்லா விளையாடுறாரு. இந்த ஹீரோ மெட்டீரியல்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் கரெக்டான வார்த்தை தான். கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தால் வெளியே வந்து சில படங்கள் அவர் பண்ணுவார் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. சபரிநாதன் அவர்கள் அவர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. எல்லாத்துக்கிட்டையும் அந்த நல்லவனாக காட்டிக்கணும். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள், நான் ரொம்ப பொறுப்பான ஆள் அப்படின்லாம் காட்டிக்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த கேட்டகரி தான் அவரு. அவருடைய ஃபேஸும் கொஞ்சம் கிழிஞ்சு வெளியே வரும். அதாவது அந்த ஒரு ஃபில்டர் வந்து வெளியே வரும். அப்போ வந்து அவர் யார் அப்படிங்கிறது தெரியும். அப்சரா அவங்க வந்து என்னமே எதுவும் பண்ணல. கெமி கொஞ்சம் அவங்களும் குட்டி பார்வதி மாதிரி தான் இருக்காங்க. சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கனியக்கா 1 வீக் கிச்சன்லேயே தான் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு யார்? 20 பேரில் வந்து நமக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு. மீன்ஸ் இவ்வளோ பேர் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு 5-6 பேர் தான் வந்து நம்ம முகத்துக்கே தெரியுறாங்க. மீதி எல்லாருமே சைலண்ட் மோடில் இருக்காங்க.
இன்னும் வெளியே வரல, அவங்களுடைய மாஸ்க்கை கிழிச்சிட்டு வெளியே வரல. 2 பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. ஏன்னா ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டு நந்தினி அவர்கள் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நான் உள்ள தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியே வந்திருக்காரு, பிரவீன் காந்தி சார். அவ்வளோதான். யாருமே இன்னும் அந்த ஒரு எக்ஸ்போஸ் வந்து வெளியே வர மாட்டாங்க. உள்ள இருக்க வந்து உடைச்சிட்டு வெளியே வர மாட்டாங்க. பிக் பாஸ்க்குள்ள வரதே வந்து கஷ்டம். எவ்வளோ பேர் நிறையா கஷ்டப்படுறாங்க, ஆடிஷன்ஸ்லாம் போகிறாங்க, இன்டர்வியூ வச்சுமே வெளியே வராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கும்போது அந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் தவற விட்றீங்க? ஒரு சின்ன விஷயம் உள்ள யாராச்சும் ஒருத்தர் பேசுகிறாங்க, திட்டுறாங்க, இதுக்காகலாம் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நந்தினி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ஏங்க உங்களுக்கு வாய்ப்பு தந்தாங்க? நிறைய பேர் இருக்காங்களே, யாரை கூப்பிட்டாலும் உள்ளே போய் உட்காருவாங்க தாராளமாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த அரோரா சின்க்ளேர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, பலூன் அக்கா அப்படின்னு ட்ரெண்டானவங்க. விஜய் சேதுபதி ஏதோ சொன்னதுக்கே போயிட்டு ஐயோ ரொம்ப திட்டுறாருப்பா, எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுறது, நீங்கள் கொஞ்சம் நல்லா பேசுங்க அரோரான்னு சொன்னதுக்கே அழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எவ்வளோ லாஜிக்கலாக இருக்குன்னு தெரியல. என்ன சார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, பப்ளிக்காக சொல்லிட்டீங்க, ப்ரைவேட்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசி இன்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் நல்லா விளையாடுங்கப்பா, உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல. ஸ்கிரிப்ட் மீன்ஸ் அதுக்கான ஒரு செட்டப் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. சின்னதாக சாப்பாடை வச்சுட்டு சண்டை போடுறது, தண்ணி வச்சு டாஸ்க்கு, தண்ணியை பற்றி கவலையே படாமல் உள்ளே போய் தூங்குறாங்க. இது எவ்வளோ ஓகேவா இருக்குது? பிக் பாஸ் வந்து ஓகே, ஒரு சுமாரான படம் பார்த்த மாதிரி இந்த 1 வீக் இருந்துச்சு. மேபி இவர் சொன்னதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ஃபயர் ஆகி வைல்டு ஃபயர் ஆவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீக் எப்படி போகும்னு தெரில. ஏன்னா தீபாவளி வீக் வேறு, கொஞ்சம் ஜாலியாக போச்சுன்னா பார்க்குற மக்களும் நல்லா பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் நல்லா டிஆர்பி ஏறும் அப்படிங்கிறது தான். விஜய் சேதுபதி சார் நல்லா தான் பண்ணார். இருந்தாலும் அந்த கமல் சார் மிஸ் பண்ணுற ஃபீலிங் லைட்டாக இருந்துச்சு. ஒரு விஷயம் வந்து நல்லா அழுத்தி அழுத்தி கிளாரிஃபை பண்ணாங்க. பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா, பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா, 11 மணிக்கு வந்து ஜூஸ் வருதா, 1 மணிக்கு வந்து லஞ்ச் வருதா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெளியே சும்மா வதந்தி பரப்புறாங்க, நாங்கள் வந்து ஸ்கிரிப்டட் ஷோ இல்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாரு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு. ஆடியன்ஸும் உள்ளே உட்காந்துருக்க ஆடியன்ஸ் வந்து இவர் லைட்டாக திரும்பினாலே கை தட்டுறாங்க. அது கமல் சார் இருந்த போதும் பண்ணுவாங்க. இவர் ஒருத்தரை கலாய்ச்சி கை தட்டுறாங்க. பார்க்கும்போது இவங்களும் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா செட்டப் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, மேபி இந்த வீக் கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும், நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பிக் பாஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.